தலைவா வாங்க வாங்க. எங்கிட்டு போறீங்க? ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன். ஃப்ரெண்டை பார்க்க போகிறீங்களா? இங்கிட்டு இருந்து எங்கிட்டு வரீங்க? யாருன்னு எனக்கு தெரியாது. ஏன் உயிரை வாங்குற? ஏங்க நான் ஃப்ரெண்டை பார்க்க காண்டி போகிறேங்க. வீட்டிலேருந்து வரேன். வீட்டிலேருந்து வரீங்களா? ஆமாம். வீட்டில் இருக்க முன்னாடி என்ன பண்ணீங்க? என்னங்க கேள்வி? வீட்டில் என்ன பண்ணுவாங்க? வீட்டில் இருக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்கன்னு கேட்டேன். கேள்வி புரியுதா? சாப்பிட்டுட்டு இருந்தேன். சாப்பிட்டுட்டு இருந்தீங்களா? என்ன கோழி குழம்பா? ஆமாம். நாட்டுக்கோழியா? ஆமாம். ஏன் என்னங்க நீங்கள் யார்? ஒன்றும் இல்லை, எங்கள் அண்ணன் வீட்டில் பக்கத்தில் தான் எங்கள் அண்ணன் வீடு. அது பக்கத்தில் எங்கள் வீடு. சரியா? சரி. 4 கிலோவில் ஒரு சேவல். இப்போ பார்த்துங்க சேவல் என்ன மாதிரி இருக்கும்னு. சரி. சேவல் காலையிலேருந்து காணான்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. தேடினவங்க இதே மாதிரி கட்டம் போட்ட சட்டை, ஒரு பேண்ட்டு, ஆள் பக்கம் குட்டையாக இருப்பாங்க, தாடி கிடிமை சுற்றி திரியான்னாங்க. கரெக்டாக பிடிச்சேன். வீட்டில் கோழி, நாட்டுக்கோழி, சேவல் தானே. நான் கோழி கூட நாட்டு சேவல் தாடி எல்லாம் வச்சு வளர்த்துருந்துருக்கேனா? இல்லை, ஆள் பார்க்க அங்கே கிடையாது, உங்களை மாதிரியே இருக்கே. அப்படியே உங்களை தான் சொன்னாங்க. அனுப்பிச்சு விட்டாங்களா? ஃபோட்டோ தான். ஆள் பக்கம் குட்டையாக இருப்பான், ஆள் பக்கம் நெட்டையாலாம் இருக்க மாட்டேன். தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பேர் குட்டியாக தாங்க இருக்காங்க. நான் ஹைட்டா இல்லையா? ஏங்க நீங்கள் குட்டையாக இருந்தவங்க எல்லாத்தையும் குட்டைன்னுவீங்களா? உங்களுக்கு மேலே ஹைட்டாகலாம் இருக்காங்களாங்க? எனக்கு அந்த பேச்செலாம் தேவையில்லை. கோழி ஆட்டையை போட்டு தின்னீங்கள, ஆட்டையை போட்டு வச்சுருந்தாலும் பரவாயில்ல, அதை அறுத்து குழம்பு வேற வச்சு தின்ட்டு வேற வந்துருக்கீங்க. நான் தைரியம் இருக்கணும் உங்களுக்கு. நான் தைரியம் இருக்கணும்னு கேட்குறேன். அந்த கோழி நாங்கள் எதுக்காக வளர்த்தோம் தெரியுமா? சொல்லுண்ணே. பிரதர் ஒரு நிமிஷம் ப்ரோ. என்ன பிரதர்? ஒரு நிமிஷம் ப்ரோ. பார்த்தீங்களா நான் அடுத்த சொன்ன அடையாளமா கரெக்டாக இருக்குது. அடையாளம் சொன்னா கூப்பிட்டு வாங்க இங்கே பேச. அடையாளம் அதெல்லாம் சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. 2 நிமிஷம் நீங்கள் ஆள் வேறு கால் பண்ணேன். நீங்கள் தூரத்தில் பார்க்கவே நீ சொன்ன அடையாளத்தை வரான்டா புட்டுச்சு வைக்கிறேன், ஆள் கேட்சப் பண்ணி வைக்கிறேன், வாங்கினான்னு சொல்லிடுறீங்க. சொன்னானா அவனை இங்கே வர வைக்கிறீங்க. நீங்கள் எவன் சொன்னா வந்துட்டு இருக்காங்க. வந்து உங்களை தூக்குறீங்களா? நீ எங்களை தூக்குறதுக்கு முன்னாடி உங்களை நாங்கள் அப்படியே வாரி அள்ளி தின்ட்டு போவோம் பாருங்க. இப்போ பார்த்துக்கிட்டே இருங்க. யார் வரா? வரட்டுங்க. அண்ணன் பசங்க. எந்த அண்ணன் பசங்க வந்தாலும் சரி, தமிழ்நாடே திறந்து வந்தாலும் சரி, தப்பு செஞ்சாதாங்க பை பண்ணுவேன். நான் இருக்குங்க பை பண்ணுவேன் உங்ககிட்ட. கோழி குழம்பு தின்னும் போது ருசியா இருந்துச்சா? ஏங்க எப்படி இருந்துச்சு? நான் வேலை நல்லா இருந்துச்சா? நாங்க காசு போட்டு வாங்கி சாப்பிடுவோம். என்ன பண்ணுவோம்? ஆட்டையை போட்டு தின்னு சொல்லியா? அது என்ன காசு போட்டு வாங்கி விட உங்களை பார்த்தா சிரிப்பா வருது. சிரிப்பு வருதா? நான் பாட்டுக்கு போயிட்டு இருக்கேன். ஃப்ரெண்டை கூப்பிட்டாங்கன்னா வந்துருவாங்க. இப்போ கூப்பிட்டா அவங்களுக்கு 4 ஊமை குத்தா அனுப்பிச்சு விட்ருவோம் நாங்கள். தெரியும்ல தலைவா, எங்கிட்ட இந்த மாதிரி ரூட்டா டாவாலாம் பேசக்கூடாது. நாங்கள் பேச ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். சிவனேன்னு போயிட்டு இருக்கேன். ராங்கா வந்து நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க. ராங்காலாம் நான் பேசலை. அவங்க சொன்ன அடையாளம் கரெக்டாக இருக்குது. முன்னாடி இது என்ன இது என்ன இல்லை நான் தெரியாமல் இருக்கிறேன். என்ன இது? என்ன அது பார்த்ததே இல்லையா? இங்கே என்ன இருக்குது? அங்கே இருக்குது அங்கேயும் இருக்குது. இல்லை இம்புட்டு முடி வளர்த்துறீங்களே அப்படின்றேன். தேவையில்லாமல் போகிற நேரத்தையாக கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கேன். தேவையில்லாமல் போகிறவனும் இல்லை, தேவையோட நீ கோழி ஆட்டையை போட்டு தின்னுருக்கு. அதனால தான் உன்னை பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்கேன். அதை புரிஞ்சுக்கணேன். இங்கே நில்லு தலைவா. அது தேவையில்லா பேச்சல ஏன்டா பேசிட்டு இருக்காத. ரொம்ப அடிக்கிறதுக்கு ஒரு செகண்ட் ஆகாது. ஓ கோழி ஆட்டையை வேற போடி வீரு, இல்லை அடிக்கிற வேற வாய் பேசுவீரா? அதான் அப்பா சேர்ந்துமா நீ போட்டது எப்போ நீங்கள் பார்த்தீரு? நாங்கள் பேசுகிறேன்னு சொல்கிறீரு. நீங்கள் அட்ரஸ் எழுதிக்காரன் தானே வந்து பாரு. அட்ரஸ் நான் என் வேலையை பார்த்து போயிட்டு இருக்கேன். நோ டச். நோ டச்சா? ஏன் டச் பண்ண என்ன பண்ணிவிடு? இங்கே பாரு ஆட்டையை போட்டு தின்னு இந்த கையை நீட்டெலாம் பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ. நான் ஓரளவுக்கு தான் பொறுமையாக போவேன். இப்போதைக்கு என் கையை மறக்குறேன் இல்லைன்னு வச்சுக்க. சட்டப்படி பார்த்தா நான் தான் உன் கையை மறக்கணும். இந்த கையை அப்புறம் வேலை செய்யாது பார்த்துக்க. ஏன் வேலைலாம் செய்யுது, நல்லா செய்யுது. நான் பார்க்குறியா? பார்ப்பேன். ஆனால் காமிச்சேன்னா பார்க்குறியா? உங்களுக்கு கொடுத்து அந்த கை வேலை செய்யாது. அப்புறம் பார்த்துக்க. தேவை நம்மளுக்கு கோழி தின்ன திமிரில் பேசுகிற நீ கோழி ஆட்டையை போட்டு தின்ன திமிரில் பேசுகிற. இந்த பொய் ப்ராடெல்லாம் என்கிட்ட வச்சுக்கவே கூடாது. கோழியை திருடி தின்ட்டுருக்கு, இது என்கிட்ட ரூட்டாக வேறு பேசிக்கிட்டு இருக்கு. உனக்கு அவ்வளோதான் மறுவாதி. ஒழுங்காக நின்றுக்கு 2 நிமிஷம் நில்லு. ஆள் வந்துகிட்டு இருக்கேன், போயிடலான்ட்டேன். அவ்வளோ மட்டும் பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க. மதுரைக்காரங்க பொய் சொல்ல மாட்டாங்க. கேட்டு வாங்கி திம்பாங்களே ஒழியா. அந்த மாதிரி இந்த ஆட்டையை போடுறது ஓட்டையை போடுறதுலாம் எல்லாம் வேணுக்காரங்கய்யா. ரொம்ப பேச உன்னை பார்க்க வாங்க கணக்காக தான் இருக்குது. எங்கள் தமிழ் திக்கி திக்கி பேசு. எதுக்கு நீ இவ்வளோ வேற ஆள்கிட்ட வச்சுக்க, என்கிட்ட வச்சுக்கிற என்ன வேலை? ஒரு செகண்ட்ல அவுட் ஆயிருவடி. யாரு, நானா நீயா? சிசிடிவில பதிவாயிருச்சு. மேல கை வைக்கிற வச்சுக்கிறாத. வாந்திரியா கோழி தின்ன கோழி விட மேல கட்டி வச்சுன்னு வச்சுக்குவேன். காப்பை கட்டி மூக்கை உடச்சு விடுவேன். ஓ கோழியை வேற தும்ப, மூக்கு வேற உடப்பண்ணுவ. கோழிக்கு சொந்தக்காரங்க வருவாங்க. கோழிக்கு கம்பு போட்டிருக்காங்க. எதுக்கு போட்டுக்க தெரியுமா? அழகு போடல. ராங்கா பேச டீல் பண்றதுக்காக தான் காப்பே. எங்க அன்னைக்கு ஒரு நானா டீலா பேசிட்டு இருக்கேன் ரொம்ப சாந்தமா. எங்க அண்ணன் வந்தான்னு வச்சுக்க. இன்னைக்கு ஓட்ட நான் அமைதியா பேசிட்டு இருக்கேன். உன் அண்ணன் வர கூட நீங்க டெட்டாகி கிடப்ப. உன் அண்ணன் உன் முனத்தை தான் வந்து பார்த்துட்டு போனேன். ஓ இது வேறையா? எப்படிலாம் பேசுற பாரு நீ. டகால்டி வேலை சவுண்டை கொடுத்ததுனால தான் நீ கப்பு சுப்பு பயந்து போய் நிற்கிற. யார் பயந்தா? நீ தான். சவுண்டெல்லாம் பார்த்து கம்மியா? யார் நீ?
தயவு செஞ்சு மதுரைக்காரன் உனக்கெல்லாம் இலக்கரமா இருக்கேன். இந்த பேச்செல்லாம் பேச இதெல்லாம் கேட்டு என் காதெல்லாம் புளிச்சு போச்சு எனக்கு. கேட்டெல்லாம் முடிச்சு போச்சுன்னா அதை போய் சொல்கிறாள்கிட்ட போய் சொல்லு, கேட்குறான்ட்ட போய் கோழி ஆட்டை படுத்துடல வா. கையை வைக்காதங்கன்னா நம்ம திரும்ப கையை வைக்கிற. எதுக்கு அதை எடுக்கிற? என்ன திருட நீ சொல்ற, நீ யாரியா? நானா கோழிக்கு சொந்தக்காரன். கோழிக்கு சொந்தக்காரன். கோழி சொந்தக்காரன் கோழிட்ட போய் கேளியா? கோழி அடி தின்ட்டு எங்கள் வயிற்றுல கொக்கரக்கோன்னு கூவுது பாரு. கூவுதுல கூவுறதுனால நீ இவ்வளோ பேசுகிற? ஆமாண்டா, கருப்பா குட்டையா ஒரு மாதிரி கட்டமோட சட்டை ஜீன்ஸ் பேண்ட்டு ஒரு மாதிரி முடி நிறையா என்னது ஆளை பிடிச்சிங்களா? எது மாட்டி இவன் இல்லையா அப்போ? அப்படியா? சரி தம்பி சிக்கிட்டடி ஆடி. கோழி சமைச்சலாம் சாப்பிடல, உசோட தான் வச்சிருக்கானா? ஏன்டா முதல்ல சொல்ல மாட்டியா? இரியா முதல்ல சொல்ல மாட்டீங்க ஒன்னைலா என்ன வந்தா? ஏய் இரியா இரியா, ஒரு சிறு தவறு நடந்து போச்சியா, இப்ப என்ன பண்ணுன்றா? ஒரு தெரியாம ஒரு தப்பு நடந்து போச்சு, இப்படி தள்ளி விட்டு அப்படின்னா பாத்தியா? இது தேவையாது உனக்கு? சொன்னா கேளு, வேணாம்